தாவேகா தலைவராக நீங்கள் கூப்பிட்டீங்க, மறுத்தார, அவராக வரல. தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் வரும்போது யூ ஷுட் ஹவ் மேட் சம் டைம், அவருக்கு உண்டான மரியாதை நீங்கள் கொடுக்கணும். சரி, அமித்ஷா உள்நோக்கத்தோடு கூட இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் கூப்பிட்டீங்க, அமித்ஷாவே அதில் இன்வால்வ் ஆகி கூப்பிட்ருக்காரு. விஜய் பொலைட்டாக நோ சொல்லிட்டாரு. அதனால் அது தேர் எண்ட்ஸ் த மேட்டர். நீங்கள் கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்கள் கூட்டணியை பலப்படுத்த. அவர் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அப்போ அது அதோடு விட்டுருணும். அதில் ஒரு பகைமையாக, நான் எவ்வளோ பெரிய ஆள், நம்பர் 2 இன் இந்தியா, மோடி கட்டுறது நான் தான், எல்லா சீஃப் மினிஸ்டரும் சல்யூட் பண்ணுறான் எனக்கு. இந்த ஆள் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை, கட்சி தொடங்கிய 2.5 வருஷம், என்னை மதிக்கலை, அப்படி ஈகோ பிடிச்சிட்டு இருக்கிற ஆள் தான் அமித்ஷா நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் ராத்திரியில் 5 கார் மாறி மூஞ்ச மறைச்சிக்கிட்டு போனால் கூட சந்திக்கிறீங்க எடப்பாடியை. வென் ஹி வாஸ் நோபடி, நாட் சீஃப் மினிஸ்டர், இல்லையா? அப்போ ஒரு தமிழ்நாட்டின் முதல் முறையாக வரக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவருக்கு உண்டான மரியாதை நீங்கள் கொடுக்கணும். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக அவர் வராரு. தாவேகா தலைவராக நீங்கள் கூப்பிட்டீங்க, மறுத்தார, அவராக வரல. தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் வரும்போது யூ ஷுட் ஹவ் மேட் சம் டைம், ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவரை பார்த்து இருக்கணும். அவர் டெல்லியிலே தான் தங்கியிருக்காரு. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் கூட வாங்க, 7:30க்கு கூட கூப்பிட்ருக்கலாம். ஸோ அவாய்ட் பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை.